அண்ணா ஆமாங்கண்ணா. ஆமாம், கண்டிப்பாக சேர்த்துருக்கோண்ணா. இல்லை, அதை நீங்கள் வந்து படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தது. சில வார்த்தைகளை வந்து வாண்டடாக வந்து மியூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நம்ம சைட்லேருந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். இல்லை, பல படங்களில் அந்த வார்த்தைகள் இருக்குது. அந்த கதையோட்டத்தோடு அந்த வார்த்தைகள் பேசினா தான் தெரியும். ஏன்னா தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் பேசக்கூடிய வட்டார வழக்கு சொல்லாடல்கள், அந்த சொல்லாடல்கள் அதை வந்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்ன்ற மாதிரி பேசியிருந்தோம். பட் அவங்க வந்து அலோவ் பண்ணலை. அந்த காட்சிகள்லாம் நீங்கள் படம் பார்த்தாவே கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு 4th to 5th ரீலில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட கண்டினியூஸ்டாக மியூட் இருக்கும். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம், அது வந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ இந்த ஓடிடியில் வந்து ஃபுல் அன்சென்சார்டு வெர்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஆமாங்கண்ணா. ராஷ்ட்ரி வாங்கியிருக்காங்க. ராஷ்ட்ரி வந்து நிறைய படம்லாம் பண்ணியிருக்காங்க. முன்னிலை படம்லாம் வந்து நாங்கள் ஒரே டைமில் ஒரே வருஷத்தில் வந்து 38 கடவுள்லாம் பார்த்துருக்கோம். ஆமாங்க. அது மாதிரி வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா, எப்படி இருக்கும்? இல்லை, ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா எனக்கும் வந்து ராஜ் ஓடிடி போய் பார்க்குறப்போ நான் பார்த்து சின்ன வயசில் பார்த்து வியந்த படங்கள் அத்தனை படங்களும் ஷோ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து செம்பியன் மாதேவி போய் ஜாயின் ஆகிறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஹாப்பி. சார், இப்போ நிறைய படத்தை இந்த செம்பியன் மாதேவி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காங்க படத்தை. ஸோ இப்போ நீங்கள் வந்து படத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் படம் வரல. தமிழ் ராக்கர்ஸ்லாம் இருக்காங்களே சார், அது வந்து நம்ம பிரைவசி இருக்கு சார். இப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணி எடுத்துருவீங்களா? இல்லை சார், அது இது வரைக்கும் வந்து பெரிய பெரிய ஜாம்பவாங்கனாலே அது வந்து எப்படி முறியடிக்கணும்னு தெரியாமல் இருக்காங்க. இது இல்லை, கரெக்டு தான் சார். டெலகிராமில் இன்றைக்கி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எல்லாமே வந்து எப்படி நிப்பாட்டுறோம் அப்படின்றது வந்து ஈவன் ராஜ் டிவி மட்டும் அதில் ஒரு முடிவு எடுக்க முடியாது. நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே சேர்ந்து தான் அது எப்படி அது தடுக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது கூடிய விரைவில் அது தடுத்துருவாங்க. இல்லை, நாங்கள் சின்ன படங்கள் வந்து எவ்ரி வீக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ் ஓடிடியில் வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன படங்கள், அதாவது பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டமான படங்களுக்கு ராஜ் டிவி வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். அதுதான் வந்து எங்கள் நிர்வாகத்தோட டெய்லி வராங்க. பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன ப்ரொடியூசர்லாம் கதறாங்க, எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியல. ஆனால் நீங்கள் சொல்றீங்க டெய்லி வாங்கினே இருக்கீங்க. இப்போ யாரும் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணுமா, நாங்கள் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவோம்? சார், எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா சின்ன படங்களும் வரலாம். நம்மளோட வியாபார ரீதியாக வந்து அவங்களுக்கு ஒத்து போச்சுன்னா தாராளமாக அவங்க படத்தை வந்து நம்மக்கிட்ட கொடுக்கலாம். ராஜ் ஓடிடியில் கண்டிப்பாக அந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதே நேரத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கணும். சும்மா வந்து ஏதோ எடுத்தாங்க, மொபைலெல்லாம் இன்றைக்கி படம் எடுக்கிறாங்க. அது நம்ம உண்மையாலுமே வந்து நல்லபடியாக ஒரு படத்தை வந்து சின்ன படத்தை எடுத்து வியாபாரம் பண்ணுறதுக்கு முடியலன்ற படங்களுக்கு ராஜ் டிவி வந்து கண்டிப்பாக ஒரு பாதையாக இருக்குது. இல்லை சார், அது வியாபார விஷயம். அது நம்ம பொது தளத்தில் வர ப்ரொடியூசர்கிட்ட நம்ம பேசிடுவோம் சார். பொது தளத்தில் வியாபாரத்தை பற்றி நம்ம பேச முடியாது இல்லைங்களா? என்ன வியாபாரம் எதுங்க சார்? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் வந்து பொது தளத்தில் நம்ம பேச முடியாது. அது வியாபாரம் வந்து நம்ம ப்ரொடியூசருக்கும் எங்களுக்கும் உள்ள அப்ரோச் பண்ணும்போது நான் ஒரு மைண்ட் தாட்ல வருவேன். நீங்க ஒரே சொல்லிடலாம், ஒன்று ஷேர்னு சொன்னா ஓகே தெரிஞ்சுக்கலாம், இல்லை வாங்கி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து எதுவுமே சொல்லாமல் எப்படி அப்ரோச்? சார், ஓடிடி பிஸ்னஸ், ஓடிடியில் வந்து படம் வாங்குறது வந்து பல வகை இருக்குது சரிங்களா? ஒன்று வந்து ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்குறது, அது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க, நான் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ரெவன்யூ ஷேருன்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸே இல்லாமல் ரெவன்யூ ஷேருன்னு சொல்லுவாங்க. இல்லைனா சில பேர் வந்து சார் நீங்கள் காசும் தராதிங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, எங்கள் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணால் போதுன்றாங்க. இப்போ எல்லாமே ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஸோ அதில் நான் எந்த விதத்தில் நான் எந்த பிஸ்னஸ் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றது நான் பொது தளத்தில் சொல்ல முடியாது இல்லைங்களா? பட் ஒரு விஷயம், ராஜ் டிவி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்களுக்கு ஒரு வழி கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, எஸ், அந்த காசு உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணியிருந்தோம்னா அடுத்த படத்துக்கான காசு எப்படி ரெடியாக இருக்குது? ஏன்னா தேட்டரில் தெரியும் உங்களுக்கு சின்ன படங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அதை முயற்சி பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்துருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எப்படி? இல்லை, அதுதானே நான் பேசிக்காக நான் முன்னாடி படம் ரிலீஸ் அப்புறப்பவே சொல்லியிருந்தேன். நான் பேசிக்காகவே அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லியிருந்தேன். நான் என்னோடய 2009 பேட்ச்சு.
இப்போ என்னோட கொலீக்ஸ் என்னோட ஃப்ரெண்டுங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவனுங்க. ஸோ அவனுங்க எல்லாமே இப்போ படம் ஸ்டார்ட் அப்பில் இருக்கானுங்க. ஸோ அப்படி வந்து அவனுங்களுக்கு வந்து ஒரு புது ஹீரோ போகிறதுக்கு ஒரு ஆப்ஷனுக்கு பதிலாக ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு ஹீரோவாக இருக்க அப்படின்றதுனால ஆல்ரெடி ஒரு 4 படம் நான் ஹீரோ பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தடுத்து ரிலீஸ் இருக்குது. அடுத்தது நான் வந்து ஒரு டைரக்டராக ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஏப்ரல் அது மாதிரி இருக்கும். ஒரு ஹீரோ கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குண்ணே. ஆமாண்ணா, நான் டேரக்ஷன் பண்ணுறேன். சரிங்க, நன்றிங்கண்ணா. இல்லைங்கண்ணா, ஏன்னா அடுத்தது இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கோண்ணா. ஏன்னா எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு ஆசை இல்லைங்களா? இப்போ பட்ஜெட் ஃபினான்ஷியல் இஷ்யூன்றதுனால தான் நான் வந்து சினிமாவுக்கு நடிக்கணும்லாம் வரலண்ணே. நான் வந்து ஒரு பாடகராக போய் ஒரு பாடகராக ஆயிடலான்னு சொல்லிட்டு தான் ஊர்லேருந்து வந்தேன். கடலூர் பக்கத்தில் கம்பளிமேடு ஆலப்பக்கம்ன்ற ஒரு ஏரியாவிலேருந்து தான் நான் பாடகர் ஆகிறதுக்கு தான் வந்தேன். அடையார் மியூசிக் காலேஜில் தான் படித்தேன். மியூசிக் படித்தேன், ப்ரொஃபஷனலாக படித்தேன். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்பவே அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டேன். ஸோ ஈவன் வந்து மியூசிக் அண்ட் டைரக்ஷன் வந்து நான் காலேஜ் முடிக்கிறப்போ ஒரு 6-7 படம் அசோசியேட் கோ டைரக்டர் ஆகிட்டேன். ஸோ அது அப்படியே இப்படி வந்துடுச்சு. பணம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக செம்பியன் மாதேவி வந்து நானே பண்ண வேண்டிய சூழல் ஆயிடுச்சுங்க. அது வந்து இப்போ நண்பர்கள் வந்து படம் சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறான்றனால அந்த படங்களில் வந்து ஒரு 4 படம் முடிச்சிட்டேன் ஹீரோவாக. ஒரு 2-3 படம் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த படமாக என்னோட அஃபிஷியலாக வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ வந்து கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்காக இருக்கு. அண்ணா ஆமாம் சொல்லுங்கள் அண்ணா. நீங்கள் ஆக்சுவலாக வந்து நான் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஆர்டிஸ்ட்டு. யூடியூப்பில் வந்து கருப்பழகன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து ஒரு 100 பாடல்களுக்கு மேலே நான் பாடியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பார்வையாளர்கள் வந்து வேர்ல்டு வைடில் இருக்காங்க. இன்னும் அப்கமிங்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்து இருக்குங்க. ஆக்சுவலாக என்ன பெத்த தாயேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். கடலுக்கர பக்கத்துல கள்ள மிட்டாய் வாங்கி தின்ன ஞாபகம் உண்டா? பட்டம் விட்டோம் பக்கத்துல 2 பேரும் கட்டிக்கிட்டோம் ஞாபகம் உண்டா? கடலுக்கர பக்கத்துல கள்ள மிட்டாய் வாங்கி தின்ன ஞாபகம் உண்டா? பத்தாண்டு பக்கத்துல கை கோத்து நடந்து போனோம் ஞாபகம் உண்டா? தங்க சிலையே என் தாமரையே என்ன தாங்கி பிடிக்க இப்ப நீ இல்லையே. மஞ்ச வெயிலே மாங்குயிலே என் மனச உடைச்சது என் சொல்லுமையிலே. தங்க சிலையே என் தாமரையே என்ன தாங்கி பிடிக்க இப்ப நீ இல்லையே. மஞ்ச வெயிலே மாங்குயிலே என் மனச உடைச்சது என் சொல்லுமையிலே. வர்த்தக ரீதியா வந்து சொல்லலாம் லாபம் இல்லைண்ணா. இல்லை, ஆக்சுவலாக செம்பியன் மாதேவி வந்து சமுதாயத்துக்காக ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு மினிமலைஸ்டு பட்ஜெட் வேணும்ண்ணே. ஒரு 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 செட் ப்ராப்பர்ட்டி, கேமரா, டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சைடில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் வேணும். அந்த பட்ஜெட் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து கதைக்களத்தை வந்து வில்லேஜ் பேஸில் செட் பண்ணுறோம். வில்லேஜ் பேஸில் செட் பண்ணால் படம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வைஸாக கன்வின்ஸ் ஆகும்னு நினைக்கிறோம். அந்த வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்ட்லேயும் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படம் பண்ணி தான் செம்பியன் மாதேவி. அது ஃபுல்லாக வந்து சென்சாரில் மியூட் கொடுக்காம கட்டு கொடுக்காம வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்றது என்னோட ஆஸ் த டைரக்டராக வந்து விருப்பம். கிட்டத்தட்ட 2 hours 2 மணி நேரமாக எனக்கும் அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர்கிட்டையும் வந்து அவ்வளோ விஷயம் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன். ஏன் சார் கட் பண்ணுறீங்க, நீங்கள் பாருங்கள் சார், அதை கட் பண்ணால் கதை கண்டினியூ பண்ண முடியாது சார், மியூட் கொடுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி பேசினோம். பட் வந்து என்ன பண்ண முடியும், அவங்க வந்து இல்லைனா வந்து எனக்கு ஏ ரேட்டட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏ ரேட்டட் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு வில்லேஜுக்காக சொசைட்டிக்காக ஒரு படம் பண்ணிட்டு நான் ஏ சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் அவங்க சொன்ன விஷயத்தில் சில காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்த அவ்வளோ மியூட், ஒரு 15 to 16 minutes வந்து படம் ஃபுல்லாக மியூட்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக வராங்கண்ணா, கண்டிப்பாக வராங்க. அடுத்த
முயற்சி எடுக்கிறோம். சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணுறதுக்கு பேசுங்க. சின்ன படத்துக்கு முதல்ல தேட்டர் கொடுங்கடா, சின்ன படத்துக்கு வழி விடுங்கடா, பெரிய படம் வச்சு ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியதுதானே. இல்லைண்ணா, நான் நீங்கள் அதிகமாக வச்சிருக்கீங்களோ பண்றதை பார்த்தா அப்படித்தானே எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் அடுத்தது போய். அண்ணா அடுத்த படம் நான் ப்ரொடியூசர் கிடையாதுண்ணா. அடுத்த படம் நான் ப்ரொடியூசர் கிடையாது. அது பேசிக்கிட்டே இருக்கல. நான் இல்லை, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சின்ன படங்களுக்கு பட்ஜெட் இல்லை. ஆனால் நம்ம ஒரு கட்டத்தில் நிற்க முடியாதுல்ல. இந்த விஷயம்லாம் வந்து முடிஞ்சாதான் படம் பண்ணணும், இந்த விஷயம் முடிஞ்சாதான் படம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிற்க முடியாதுல்ல. ஓடி ஆகணும்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கப்போ சொல்லுவோம், ஒரு நாளைக்கு 5000 பேர் சென்னைக்கு வந்து சினிமாவுக்காக இறங்குறாங்கன்றப்போ அவ்வளோ ரேஸ் இருக்கிறப்போ நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும்லண்ணே. அதனால் வந்து போனேன். அதனால் வந்து அப்படி பண்ண வேண்டியதாக இருக்குங்கண்ணா. இல்லைண்ணா, சாதி சார்ந்ததுன்னு நீங்கள் ஒட்டுமொத்தமாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கார்த்தினா, நீங்கள் வந்து அப்படி கோட் பண்ணாதீங்க அப்படின்னு. இது செம்பியன் மாதேவி சாதி சார்ந்த படம் இல்லை. நான் எங்கேயுமே வந்து செம்பியன் மாதேவியில் இவங்க இந்த கம்யூனிட்டி அவங்க அந்த கம்யூனிட்டின்னு நான் எதுவுமே கோட் பண்ணவே இல்லை. நான் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு கதையை பேசியிருந்தேன். அது வந்து எங்கள் ஊர் பகுதியிலே நடந்த கதை. அது இன்னும் வன்மமாக இருக்கும் அந்த ரியல் ஸ்டோரி. அந்த ரியல் ஸ்டோரியை சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து என்னை இன்னும் சட்டையை பிடிச்சி எதுக்கு இப்படி படம் எடுத்தேன்னு கேட்பீங்க. ஸோ சினிமாவுக்காக சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா, அடுத்த படம் வந்து சமூக பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். ஆனால் சாதிய படம் இல்லாமல் வேற ஒரு சமூகத்தில் நடக்கிற வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது. நல்ல படம் இந்த விஷயங்கள் கொஞ்சம் இருந்ததுனால தான் சமூகத்தை தாண்டி போகணுங்கிற ஃபீலிங் தான். நல்லா நடிச்சிருந்தீங்க, நல்லா பண்ணியிருந்தீங்க படம். இல்லை அந்த வரிசையில் தான் அடுத்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுங்கன்னா, படம் சின்ன படம்ன்றதை விட தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறப்போ நம்ம கூட யார் ஃபைட் பண்ணி படம் வராங்க. சில பேர் வந்து படம் ரிலீஸ் ஆகலைன்னு தெரிகிறப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், திடீர்னு பெரிய படத்தை இறக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குண்ணே. இல்லை ஆமாம், இல்லை அவங்க கூப்பிட்டு என்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி படம் பண்ணிருக்கீங்களா. நிறைய நெகோசியேஷன் நடந்துச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 மாதம் இருந்தது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க சார் ப்ளீஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஓடிடியுமே ட்ரை பண்ணோம். எல்லா ஓடிடியுமே சில காரணங்களுக்காக புது ஹீரோ, புது ஆர்டிஸ்ட்டு, புது டெக்னீஷியன் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அவங்க பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் வந்து அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்களோ என்னன்னு தெரியல. புது ஹீரோன்னா எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சூழலில் வந்து என்ன பண்ணுறது படம். எனக்கு என்னென்னா, தேட்டரில் ரிலீஸ் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ப்ரெஸ் வந்து நீங்கள் தான் வந்து அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து அழகாக இது மாதிரி ஒரு சின்ன படம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தான் எழுதுனீங்க. முதல்ல நான் வந்து ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறப்ப போய் பிரசாத் லேப் வர்றப்போ பயந்து வருவேன். ஏன்னா ப்ரெஸ்ஸை பார்த்தாவே எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ இவங்க வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்பாங்களே. அன்றைக்கி ப்ரெஷ் ஷோ போடுறப்ப கூட நான் வந்து வெளியில் வந்துட்டேன். என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, என்ன பதில் சொல்ல போகிறாங்க, என்ன எப்படி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஆடியன்ஸை விட ப்ரெஸ் வந்து எப்படி இதை எடுத்துக்க போகிறாங்க, ஏன்னா அவங்க தான் அடுத்தது மக்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்து அதை சூப்பராக கன்வே பண்ணி அதில் இருந்த சின்ன சின்ன குறைகளை வந்து கரெக்டாக கோட் பண்ணி ஒரு சகோதரன் மாதிரி என்னை வந்து நீங்கள் பூஸ்டப் பண்ணீங்க. அதுக்காக நன்றிங்கண்ணா. அதாவது ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் பயந்தது ஓகே, ஆனால் சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்பாங்கன்னு பாலாவோட என்னையும் சேர்த்துட்டீங்க. இல்லை இல்லை ஓகே ஓகே சாரிண்ணா கேட்கல. இன்னொரு ஒரு 1 வீக்கில் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். எல்லாமே ஃபினான்ஷியலாக வந்து வர்த்தக ரீதியாக வந்து செம்பியன் மாதேவி அந்த எட்ஜு அந்த நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை எட்டலை. பட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் ஒரு படத்தை எடுத்தோம், சரி அடுத்தது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு சேட்டலைட் வந்து ஒரு 1 வீக்கில் சைன் ஆகிடுங்க. தேங்க்யூண்ணா. வந்திருந்த இந்த சூழலில், கடுமையான சூழலில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.